கேக்குறோம்ப்பா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட பேச்சு காத்திருப்பர் அப்படின்ற சொல்லி ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. அதுல உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக கத்தருக்கு தோத்துறோம். இதுல ஒரு சாட்சி, கடந்த வருஷத்துல அற்புதமா அந்த கிராம ஊழியம் எல்லாம் ஒரு நாளும் தடைபடாம போயிட்டு வர எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சிறு ஜெபமா இருந்தாலும் அந்த ஸ்டேட் அதுக்கெல்லாம் அற்புதம் செய்தார். கடந்த வாரத்துல கூட புது வருஷம் பிறந்தது, என்னால 1ஆம் தேதி போக முடியல. அப்புறம் 2 நாள் கழிச்சு போயிட்டு வர எனக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு 4 இடங்களுக்கும் போயிட்டு வந்து நல்லா ஜெபிக்க ஆண்டவர்கள் கிருபை பாராட்டினாக்கா. கர்த்தருக்கு பரிசுநாம ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து தேவ சமூகத்தில் நம்ம காத்து நிறைய பேர் ஜெபம் பண்றோம், சிலதுக்கு பதிலே வருதில்லை, சிலதுக்கு உடனே பதில் வருது, சிலதுக்கு வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. அது நம்ம ஜெபிக்கிறோமா, அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரா எப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. அந்த இது கூட எனக்கு அந்த மாதிரி சில சமயம் நிறைய விஷயங்கள் பெண்டிங்கா தான் இருக்கு. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த காத்திருப்பு இது பண்ணுங்க. சங்கீதம் 27:14 கத்தரு காத்திருன்னு முதல் வார்த்தையா தான் சொல்ற. கத்தரு காத்திரு, அவர் இதயத்தை சிறப்படுத்துவார் அப்படின்னு. திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு. அந்த வசனத்துல 2 வாட்டி அவர் வந்து கத்தரு காத்திருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல சொல்றாரு. அந்த சங்கீதம் 37:7 கத்தரை நோக்கி அமர்ந்து அவரை காத்திரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சமூகத்துல நம்ம அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பான். சங்கீதம் 37:9 சொல்ற கத்தரு காத்திருக்கு, பூமியை சுதந்திரத்துக் கொள்வாரு. நம்ம காத்திருக்கும் போது நம்மளோட ஆசீர்வாதம் பெருசாதான் இருக்கும். சங்கீதம் 135 தாவீது சொல்ற கத்தரு காத்திருக்கு, ஆத்துமா காத்தோட வார்த்தையை நம்பி இருக்குன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட ஆத்மாவோட முழு ஆத்மாவோட ஆண்டவரை நோக்கி அவர் மண்டாடி இருக்க வார்த்தையை நம்பி காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நீதிமொழியில் 20:22 வந்து கத்தரை காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பான். அவரை காத்திருக்கும் போது அவர் ரட்சிப்பு தரான்னு சொல்றாரு. ஏசாயா 30:18 கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நீதி செய்வார். நம்மளோட ஜபத்தை அலட்சியமா விடமாட்டார். ஒண்ணு நம்ம ஜப குறைவா இருக்கலாம், நம்மளுக்கு சில தடையா இருக்கலாம், நம்ம அறியாமே இந்த தடையில இருந்து வெளியில வராத இந்த பரம்பரை சாபம்னு இந்துரோட சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துல என்ன சாபமோ அது நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாப கட்டா இருக்கலாம். அதுல இருந்து வெளியில வர அந்த பிரேக் ஆகாத காரணத்துக்காகவும் சில இது நம்மளுக்கு தடையா இருக்கலாம். அதனாலதான் அவர் இதுக்கு வந்து கர்த்தர் நீதி செய்கிற தேவனா இருக்கு. ஆனாலும் நம்ம தொடர்ந்து அவர்கிட்ட மண்டாடி இருக்கும்போது கண்டிப்பா அவர் நம்மளுக்கு நீதி வெளிப்படுத்துவார். அவர் அப்படி இருக்கிறவங்களும் பாக்கியவான்னு சொல்லுவார். ஏசாயா 40:31 பாருங்க, கர்த்தர் காத்திருக்கோ புதுபலன் அடைவார்கள்னு வருது. ஒரு காத்து ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுக்கு ஆவிக்குரியதையும் பலன் வரும், ஆசீர்வாதமும் நம்மளுக்கு மகிமையாதான் வரும். அந்த இதுல எபிரேயர் 6:14 எபிரேயர் இல்ல, ஏசாயா 30:18 தான் அவரை காத்திருக்கணும் பாக்கியவான்கள் சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி எபிரேயர்ல ஆபிரகாம் வந்து அவர் காத்துட்டு இருக்காரு குழந்தைக்காக. 25 வருஷம் சொல்லி முடிச்சும் அவர் ரொம்ப நாளா காத்திருக்காரு. அவர் எப்படி இது பண்றாருன்னா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 15 வந்து அந்தபடியே அவரு பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான்னு வருது. அவர் ரொம்ப பொறுமையா 25 வருஷமா காத்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு சில போராட்டம், எப்ப அவருக்கு நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப நம்மளுக்கு பிசாசோட போராட்டம் நிறைய இருக்கும். ஒரு தரிசனமோ வாக்குத்தத்தமோ தந்துட்டாருன்னா அன்னில இருந்து ஆரம்பிச்சு அதை நம்ம சுதந்திரத்துக்கொள்ள மட்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு போராட்டம். அது மட்டும் பிசாசு ஒண்ணும் பண்ணாது. அதை தெரிஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது பயங்கரமான போராட்டத்துல பிசாசு நம்மளுக்கு இது பண்ண. நம்மளோட ஆண்டவர் நம்மள என்ன ஆசீர்வாதம் வச்சு பிசாசுக்கு நன்னாவே தெரியும், நல்லா தெரியும் சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஏசாயா 40 நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. ஏசாயா 49:23 அவர் வாக்கு பண்ணாலோ இல்ல ஒரு தரிசனம் தந்தாலோ கண்டிப்பா அதை நிறைவேற்றி தருவார். சில சீக்கிரம் நடக்கிறது, சிலது லேட் ஆகுது, சிலது ஒண்ணுமே தெரியாம இருக்குது. ஜெபிக்கிறோமா நம்மளுக்கு இது பலன் வருமா அப்படின்னு கூட தெரியாம ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதுலதான் Hab-குக் 2:3 சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது வாக்கு தத்தமானாலும் சரி, ஒரு தரிசனம் கொடுத்ததாலும் சரி, உணர்வு கொடுத்தாலும் சரி, பாடல் மூலமா பேசினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த இது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்தார். அந்த தரிசனமும் வாக்கு தத்துக்கும் நம்ம காத்திருக்கும் போது அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லைன்னு அந்த வசனம் முடிவுறது. நம்ம காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ரொம்ப மகிமையா இருக்கிறத நம்ம ஆபிரகாம் காத்திருந்தாரு. ஈசாக்கு வாக்கு பண்ணப்பட்ட மகனா பிறந்து
ஒரு இன்னைக்கு மட்டும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்மளுக்கு பிதாக்களின் தேவன் சொல்லிட்டு நம்ம அவங்கள இன்னமும் அந்த பேரெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லிட்டுதான் நான் ஜெபம் பண்றோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த இது பண்ணிருக்கு. அதே மாதிரி சாமுவேல் குழந்தை தீர்க்கதரிசியா முதல்ல நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியா வந்தது குழந்தை தீர்க்கதரிசியா சாமுவேல் தான். ஆனா சாமுவேல் வளர எப்படி அவரை இது பண்ணான்னா ராஜாவெல்லாம் அபிஷேகம் பண்ற அளவுக்கு அந்த குழந்தையா அவர் தெரிஞ்சுட்டோம். அந்த சாமியில அந்நாள் காத்திருந்து ஜெபித்து பொருத்தனை பண்ணி ஜெபித்து ஒரு குழந்தைய ஒப்பு கொடுத்திருக்கும் போது அவரை கொண்டு முதல்ல ராஜாக்களை சவுல அபிஷேகம் பண்ணார், தாவீது அபிஷேகம் பண்ணினார். அப்ப வேதத்தின் ஆபிரகாமும் அது மாதிரி ஈசாக்கு 1021 வருஷம் கட்ட. தாவீதும் சவுலின் ராஜ்யம் முடியவரே தாவீது யோபு மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருக்கவே முடியாது. நம்மளுக்கு கிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டீர்கள் வசனம் வருது. ஆனா கூட தாவீது யோபெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலைய இருந்து அவங்க ஆனாலும் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருந்து தாவீதும் சவுலின் ராஜ்யம் முடியவரை காத்திருந்து அப்புறம் தாவீது ராஜா இன்னைக்கு மட்டும் தாவீதோட பரம்பரையை தான் நம்ம ஏசப்பாவை பறந்து வரத்துக்கு அவர் ஆசீர்வதித்தாரு. யோபும் அப்படிதான். யாக்கோபுல படிக்கிறோம் 5:11 பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்படுறது எப்படின்னா யோபு குறித்து தான் அங்க சாட்சியா சொல்றாரு. பொறுமையா காத்திருந்து இழந்ததெல்லாம் ரெட்டத்தனையா பெற்று கொண்டாரு. முதல்ல நம்ம இப்போ எவ்வளோ பாரத்தோட நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போராடி ஜெபிச்சு நம்மளுக்கு காத்திருக்கும் போது அந்த ரெட்டத்தனையான பலன் நம்மளுக்கு ஆண்டவர் கண்டிப்பா தருவார். அதுல மாற்றமே இருக்காது. அது நாள் ஆக என்னன்னா தேவன் மகிமைப்படும்படியா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வச்சிருக்கான்றத எனக்கு ஒரு சில இது வெளிப்படுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு அப்படிதான் ஒரு தரிசனம் கண்டு சகோதரால பழிக்கப்பட்டு அந்த இதுவா இருந்தாலும் திரும்பி அதே தரிசனத்துக்கு அவர் ராஜாக்கு சொல்லிதான் அவர் உயர்த்தப்படுறாரு. ஆனா அந்த காலம் மட்டும் அவர் காத்திருந்தும் போது பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்காக வேறாக பரட்டும் போது யோசேப்பும் அந்த தரிசனத்து மூலமா அந்த ராஜாக்கு அந்த தரிசனத்தை விளக்கமா சொல்லிட்டு அது மூலம் தான் ஈப்தேஷ்க்கு அதிபதியா மாறுறாரு அவரு. அந்த அவரும் காத்திருக்காரு. யோசேப்பும் காத்திருந்து ஜெபம் பண்றாரு. அதனால நம்மளும் ஆண்டவரோட பிள்ளைங்க சில காரணங்கள் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்காருன்னா அது முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுதுன்னு அதுக்காக நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு அதை சுதந்திரத்துக் கொள்ளும் போது ஒரு மகிமையான காரியம் ஆண்டவர் நம்மள மகிமைப்படுவான்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமா தேவன் நம்மளோட பேசினிட்டாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.